ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு முட்டை கிரேவி பண்ண போகிறேன். அதுவும் குக்கரில் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்ப்போமா? வாங்க. முட்டை கிரேவி பண்ண 5 முட்டை எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 3 தக்காளி, 4 பல்லாரி, 2 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். பல்லாரி வந்து குட்டி பல்லாரி பார்த்தீங்களா, அதனால தான் 4 எடுத்துருக்கிறேன். பெரிய பல்லாரினா 2 பல்லாரி. இனி இதெல்லாம் நீளமாக கட் பண்ணிடுவோம். தக்காளி, பல்லாரி, பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணியாச்சு. இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணியாச்சு. இனி குக்கர் அடுப்பில் வச்சுருவோம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிடுவோம். நான் ஆயில் கொஞ்சமாக தாங்க யூஸ் பண்ணுவேன். ஆயில் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். கொஞ்சமாக உப்பு, அப்புறமா 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி. கரம் மசாலா நான் வீட்டிலேயே திரிச்சு வச்சுருக்கேங்க. மல்லி வத்தல் சேர்க்காம வச்சுருக்கேன், அதனால தான் கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் வீட்டில் எப்படி திரிச்சு வச்சுருந்தீங்கன்னா இதை போடுங்க. அப்படி இல்லைன்னா சிக்கன் பொடி இருந்தால் கொஞ்சமாக சிக்கன் பொடி போடுங்க. போட்டு அதை 1 நிமிஷம் இப்படி வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடும். உப்பு தேவையான அளவு இருக்கா பாருங்க. வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு ஊற்றிடுங்க. நான் இந்த அளவு ஊற்றிருக்கேன். அப்போ தான் வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ 5 முட்டையும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்படி உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு முட்டை வேகிறதுக்கு தேவையான தண்ணியை அந்த முட்டைகளோடு ஊற்றிடுங்க. தண்ணியை முட்டைகளோடு ஊற்றியாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக கல் உப்பு, 1 ட்ராப் ஆயில் ஊற்றிடுவோங்க. எதுக்குன்னா முட்டை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போது குக்கரை மூடி போட்டு வச்சாச்சு. 3 விசில் வந்ததும் குக்கரை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்கு முட்டை வச்சுருக்கோம் தெரியுமா வேகிறதுக்கு, ஓப்பன் பண்ணி அந்த முட்டையை வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்துட்டு நம்ம அந்த தக்காளி பல்லாரியில் இருக்குல்ல அதை கொஞ்சமாக அப்படி கரண்டி வச்சு மசிச்சு விட்டுறலாம். மசிச்சு விட்டுட்டு நம்ம அந்த முட்டையை உடச்சி அதுக்குள்ளாடி போட்டுட்டு அதை கொஞ்சம் கொதிக்க வச்சுருவோம். இதை கொதிக்க வச்சு நல்லா கொதித்து வந்ததும் மல்லி இலையை கட் பண்ணி அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம முட்டை கிரேவி சப்பாத்தி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.